வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலோட ஹோம் பேஜுக்கு போங்க. ஹோம் பேஜ் போக தெரியாதவங்க யூடியூப்பில் செட் டாக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ செட் டாக்ஸ் சேனலோட லோகோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலோட ஹோம் பேஜ் போயிடும். அதில் கம்யூனிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா நேற்று நான் இம்பார்ட்டண்டான ஒரு போஸ்ட் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா, இது வரைக்கும் நான் சேவிங்ஸ் பற்றின என்னென்ன பாசிபிள் வீடியோஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போதைக்கு நான் வீடியோ போட ஆரம்பித்தா நிறைய பாயிண்ட் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேர், நான் எல்லாத்தையுமே சொல்லலை, சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ஆக்சுவலாக நானும் சில விஷயங்கள் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால ரிப்பீட் பண்ணுறேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். இதில் நான் இப்போ இன் ஃபியூச்சர் டேஸில் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், இன்னும் சேவிங்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் வேணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஒர்க்கிங் டே ரொட்டீன் அடுத்த ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும்னா அதுக்கு போடுங்க. இல்லை எனக்கு மணி சேவிங்கும் வேணும், ஒர்க்கிங் டே ரொட்டீனும் வேணும் அப்படிங்கிறவங்க தேர்ட் ஆப்ஷன் போங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன், இந்தந்த வீடியோஸ்லாம் இருக்கணும், இந்தந்த டாப்பிக்கில் வேணும், என்னென்ன ஜானலில் போடுங்க அப்படின்னா நீங்கள் அதர்ஸை டைப் பண்ணிட்டு கீழே என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஆவரேஜாக 2000 பேர் பார்க்குறீங்க, எல்லோரும் கமெண்ட் பண்ணால் எனக்கு ஹாப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா, நீங்களே பணம் வேணான்னு நினச்சா கூட உங்கள் வீட்டில் பணம் கொட்டோன்னு கொட்டும். எப்போ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 7 மணி சைக்காலஜியை வளர்த்துக்கணும். இது பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இன்னும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு ஃபினான்ஷியலாக போகணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மணி சைக்காலஜி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டிய நம்மளோட மைண்டு மணியை பற்றி எப்படி யோசிக்கணும் அப்படின்னு நிறைய மணி சைக்காலஜி இருக்குது. அதில் பேசிக்காக அந்த 7 மணி சைக்காலஜியை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளே நினச்சா கூட நம்ம வீண் செலவு பண்ண மாட்டோம். பணம் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த 7 விஷயம் ஃபஸ்ட்டு பேசிக்கான இந்த 7 விஷயம் பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற மணி சைக்காலஜி, இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த மணி சைக்காலஜி பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக போகலாம். ஃபஸ்ட்டு, நம்ம பணம் சேமிக்கணும், சிக்கனமான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேமிப்பு சம்மந்தமான புத்தகங்களை படிக்கணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. நான் இது வரைக்கும் சேமிப்பே ஆரம்பிக்கலைங்க, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சேமிப்பு சம்மந்தமான புத்தகங்கள் கிடச்சா தயவுசெய்து வாங்குங்க. இல்லை சேமிப்பு சம்மந்தமான ஆடியோஸோ இந்த மாதிரி வீடியோஸோ மணி சேவிங் சேனல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி சேனல்ஸை நீங்கள் பாருங்கள். எப்படியெல்லாம் பணம் சேர்க்கறதுக்கு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. நான் எல்லா சேனலையுமே பாருங்கள். நான் செட் டாக்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன், நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதாவது சேவிங்ஸ் பற்றின நாலேஜ் உங்கள் மைண்டுக்குள்ளே வரும். நீங்கள் எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ அதை பற்றின நாலேஜ், அறிவு நம்ம வளர்த்தோன்னா தான் அந்த விஷயத்தை நம்ம ப்ராப்பராக செய்ய முடியும். சேவிங்ஸும் அப்படி தான். நானுமே ஃபேமிலி ரன் பண்ண மொதல் ஸ்டார்ட் பண்ணப்போ சேவிங்ஸ் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின நாலேஜ் மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நானே எனக்கு சேவிங்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் யாருமே நமக்கு சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இல்லை. ஆனால் இந்த மாதிரி இப்போ நிறைய வீடியோஸா, மணி சேவிங் சேனல்ஸா, புக்ஸா, ஆடியோஸாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் கொஞ்சம் காசு செலவு பண்ணி நம்ம படிக்கலாம். எத்தனையோ நிறையா புக்ஸ் இருக்குது. நானுமே எனக்கு வரப்போகிற வீடியோஸில் என்னென்ன புக்ஸ் நான் படித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நானுமே இப்போ நிறைய மணி சேவிங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நிறைய புக்ஸ் வாங்கி படிக்க போகிறேன். அது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சேவிங்ஸை பற்றின புத்தகங்களை படிக்கணும், வீடியோஸையோ ஆடியோஸையோ கேட்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு உங்களோட மைண்டில் சேவிங்ஸ் பற்றின இம்பார்ட்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டு மணி சேவ் பண்ணுற அந்த சைக்காலஜியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது விஷயம், சிக்கனமாக பொறுப்பாக செலவு செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அவங்கள நம்ம நண்பர்களாக்கி கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு நல்ல பொறுப்பான பர்சன், சிக்கனமாக இருக்கக்கூடிய நபர்கள் உண்மைக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரெண்டாக்கிக்கணும். நம்ம
அவங்ககிட்ட போய் எனக்கு சேவிங்ஸை பற்றி சொல்லு, அதை பற்றி சொல்லு, நம்ம அவங்கள போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க கூட நம்ம ஃப்ரெண்டு ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்க எப்படி ஷாப்பிங் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பணத்தை கையாளுறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம், அடிக்ட் ஆகிடுவோம். நம்ம பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ நம்மளோட நட்பு, ஏன்னா அது பயங்கரமாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உறவு. நம்ம நண்பர்கள் ஏன் நம்ம நண்பர்களாக ஒரு 2 பேர் இருப்போம் அப்படின்னா, 2 பேரோட மைண்ட் செட்டுமே ஒத்து போயிடும். நான் பார்த்தீங்கன்னா நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அவங்க சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நானே அவங்கள அனலைஸ் பண்ணுவேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பழகும்போது அவங்களோட குணாதிசயங்கள் நம்ம கண்டிப்பாக வெளியில் வரும். அப்போ நல்ல ஒரு சிக்கனமாக பொறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களோட நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட குணம் நம்மக்கிட்ட அவங்க மேலே நம்ம இன்ஃப்ளூயன்ஸாக இந்த குணத்தை வளர்த்துப்போம். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துக்கு 2 பேரும் நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒர்த்தே இல்லாத பொருளை நீங்கள் 2000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா, அந்த மாதிரி சிக்கனமாக பொறுப்பாக இருக்கிறவங்களால சும்மா இருக்க முடியாது. அதை ஏன் வாங்குற, அது ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி நண்பர்களோட நம்ம இன்னும் பழகும் பொழுது இன்னும் மணி சைக்காலஜி, நம்மளோட மணியை பற்றின நம்மளுடைய புரிதல் நம்மளோட மைண்டுக்கு அழகாக கொண்டு போகும், நல்ல விஷயங்களை கொண்டு போகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மணியை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் மணி விஷயத்தில் கரெக்டாக இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட பழகுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் 50% ஆஃப் த மணி சைக்காலஜி ஓவர். அப்போ மணி சைக்காலஜி, அதாவது ஒரு பணம் சம்மந்தமான ஒரு நல்ல விஷயம் 50% உங்கள் மூளையில் விதைக்கப்படுகிறது. இந்த 2 விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட மனசு பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும். பணம் சேமிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கணும். பொதுவாக மணி சேவிங் பற்றி நீங்கள் படிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு செட் அ கோல் அப்படின்வாங்க. ஆனால் இதுதான் 3வது ஸ்டெப்பாக தான் பார்த்திங்கன்னா உங்களோட கோலை வைக்கணும்னா, அந்த மொதல் 2 விஷயம் பண்ணிட்டீங்கனாலே உங்களை மென்டலி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு. அப்போ நமக்குன்னு ஒரு சில குறிக்கோள்களை வச்சுக்கணும். ஒரு கனவு, இல்லை நான் கட்டணும், நான் ட்ரீம் ஹவுஸ் கட்டணும், இல்லை நான் நிறைய தங்கம் வச்சுக்கணும். யாராவது என்னை கேட்டாங்கன்னா நான் 100 பவுன் வச்சுருக்கேன், 200 பவுன் வச்சுருக்கேன், என் பிள்ளைங்களுக்கு நான் போட போகிறேன். அப்போ அதை மாதிரி ஒரு கோல் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிடிச்சமான நான் தொழில் செய்ய போகிறேன், வியாபாரம் பண்ண போகிறேன், எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, இந்த பிஸ்னஸில் நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை. ஸோ அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணுற அந்த மணியை நீங்கள் ஒரு கோலாக வச்சு கோல் செட் பண்ணி அதை சேர்க்கலாம். இல்லை என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல எதிர்காலம், அவங்களுக்குன்னு 2 வீடு கட்டி வைக்கணும், இவ்வளோ நகை சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் கோல் வச்சுக்கிட்டிங்கனாலும் நீங்கள் பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை நான் பிள்ளைங்களுக்கும் செட்டில் ஆகணும், நானும் என் ஒய்ஃபும் எங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடை நாங்கள் நிம்மதியாக அனுபவிக்கணும், ஸோ அதுக்காக பணம் சேர்க்கணும், ஏதோ ஒரு கோல். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் சேர்க்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதை நீங்கள் ஆசைப்படுறதுனால என்ன பண்ணுவீங்க, அந்த ஆசைப்படுற விஷயத்துக்காக அந்த பணத்தை கொண்டு போய் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவீங்க. நீங்கள் கோல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு நம்ம பணம் சேர்க்குறோம், சரி செலவு பண்ணுவோம் அப்படின்னு கோல் இல்லாததுனால என்ன ஆகும், அன்வான்டாக தேவையே இல்லாத அன்ஹெல்தியான விஷயங்களில் நம்மளோட பணம் போய் செலவாயிடும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே செஞ்சு பணத்தை அழகாக சேமிச்சிருவோம். மாதம் நான் 20,000 நான் சேமிச்சிட்றேன்ப்பா அப்படின்னு வீட்டிலேயே அதை சேமித்து வைக்காமல் முதலீடுகள், ஓகேவா, முதலீடுகள் பற்றி நல்லா படிக்கணும். 4வதாக நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு சேவிங்ஸை பற்றி படிக்கிறது வேறு. சேவிங்ஸ்னால் நான் ஒன்றுமே இல்லாதனா எப்படி ஃபஸ்ட்டு பணம் பண்ணுறது, பணம் உண்டாக்குறது, சேமிப்புன்னு கொண்டு வர்றது, அதுதான் சேமிப்பை பற்றி படிக்கிறது. முதலீடுங்கிறது நான் சேமிச்சிட்டேன், இப்போ என் கையில் நிறைய பணம் இருக்குது, இதை நான் எப்படி ஞானமாக இந்த பணத்தை நான் பெருக்கணும், அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ பாதுகாப்பான முதலீடுகள் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பாதுகாப்பான திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் மோஸ்ட்லி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பற்றி, பிபிஎஃப் சேவிங்ஸ் பற்றி, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ, இண்டெக்ஸோ, ஷேர் மார்க்கெட்டை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க நல்லது தான், பட் ஆனால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன செய்யணும், ஓகே நான் பணம் பண்ணணும்னா நான் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காமல் அதில் கால் வைக்கக்கூடாது. ஸோ நான் முதலீடு பண்ணுறேன்னா அது ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு விஷயம், இப்போ நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்களே இல்லையா, இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறவங்களே இல்லையா, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறவங்களே இல்லையான்னு கேட்பாங்க. நான் இதெல்லாமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் மியூச்சுவல் ஃபண்டையோ ஷேர் மார்க்கெட்டை பற்றியோ ஓகே நம்ம அதை பற்றி படிப்போம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா, இப்போ ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
அவர் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அவர் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவரோட சேவிங்ஸில் ஒரு பகுதி தான். அதாவது அவர் 1 கோடி ரூபா வச்சுருக்காரு, அதில் வந்து சும்மா ஒரு 10 லட்சத்தை அவரோட சேவிங்ஸில் ஒரு 10% தான் என்ன செய்கிறாரு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, அது அந்த அமௌண்ட்டுக்கு தொலைஞ்சாலோ அந்த அமௌண்ட் வராமல் போனாலும் அவருக்கு நஷ்டமாகாது. ஏன்னா மிச்சம் 90% வந்து சேஃபாக இன்னொரு இடத்துல நம்மளை மாதிரி பிபிஎஃப்லையோ ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான முதலீட்டில் அவர் போட்டிருக்காரு. அப்போ அதுதான் நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டுக்கோ நீங்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேஃபஸ்ட்டு பகுதியை மட்டும்தான் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வந்து 1 லட்ச ரூபா சேமிச்சிருக்கேன், நான் 1 லட்ச ரூபாயும் போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா மொத்தமும் அம்பேல் ஆகிடும். ஸோ அதனால் முதலீடுகள் பற்றி செய்யும்பொழுது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஸோ நம்மளே அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளை யாருமே என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சேமிப்போட முக்கியத்துவம் நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தெரியணும். நம்மளோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், நம்மளோட ஒய்ஃபாக இருக்கட்டும், நம்மளோட பிள்ளைங்க, இவங்க எல்லாத்துக்குமே இதுதான் நான் சேமிக்க போகிறேன், சேமிச்சாதான் நமக்கு எதிர்காலம் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம், சேமிப்போட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஒரு சைடு வந்து என்னைக்காவது துவண்டு போனால் கூட, இல்லைப்பா சேமிப்பு தான் முக்கியத்துவம், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் பண்ணாதீங்க, கிவ் அப் பண்ணாதீங்க, தொடர்ந்து சேமிங்கன்னு சொல்லி நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். அப்போ நம்ம சேமிப்பு வந்து நம்ம மைண்ட் செட் கரெக்டாக இருந்தாலும் நம்மளோட குடும்பத்தினர் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாதான் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக மணி சேவ் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக சேமிப்பு பற்றின, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின, சேமிப்பு பற்றின அவேர்னஸ் ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் அதிகமாக நம்மளால் அவங்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களும் அடுத்து வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பணம் வந்து அதிகமாக பெருக ஆரம்பிக்கும். 6வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் பணம் சேமித்து பெரிய லெவலுக்கு போனாலும் கஞ்சத்தனத்திற்கும் சிக்கனத்திற்குமான வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு கஞ்சத்தனம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் சோறே சாப்பிடாமல் சாப்பாடே சாப்பிடாமல் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து பணத்தை சேர்க்க போகிறேன்னா அது கஞ்சத்தனம் இல்லை. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து எங்களுக்கு சாம்பார் காய்கறி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஹோட்டலில் வாங்கணுங்கிறாங்க. அப்போ வந்து ஹோட்டலில் வாங்க வேணாம், நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்குல்ல அதை சாப்பிட்லாம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிக்கனம். அதனால் கஞ்சத்தனத்திற்கும் சிக்கனத்துக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வீட்லையும் மணி மேனேஜ் பண்ணலாம். ஒரு தொழில் பண்ணாலும் எதுக்கு கஞ்சத்தனப்படணும், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், எதுக்கு தாராளமாக இருக்கணும், எதுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுப்போம். அப்போ ப்ராப்பராக பண்ணும் பொழுது நீங்கள் ஓவராக கஞ்சத்தனப்பட்டீங்கனாலும் நம்மளோட சேமிப்பு பெருகாது, நம்ம வேறு ஒரு விஷயத்தில் போயிடும். நீங்கள் ஒரு விஷயத்தில் பிடிச்சி கஞ்சத்தனம் பண்ணிங்கன்னா வேற ஒரு விஷயத்தில் போகும். அதனால தான் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்கலாம் எந்த நேரத்தில் கஞ்சத்தனமாக இருக்கணுமோ அந்த நேரம் கஞ்சத்தனமாக இருப்பாங்க, எங்கே செலவழிக்கணுமோ அங்கே செலவழிப்பாங்க, எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுப்பாங்க. 7வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பிராண்ட்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட், பியர் ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அடிமையாகாமல் நம்மளோட மனசு தெளிவாக இருக்கணும். இது என்னடா இது என்ன பீர் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னு, பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னால் உங்களுக்கு தெரியும். இந்த பீர் ப்ரெஷர் இதுக்கு எப்படி அடிமையாகாமல் இருக்கிறது, இதனால என்ன, இந்த 7th பாயிண்ட்டை வந்து 7th பாயிண்ட்டை மட்டும் நான் தனி வீடியோவாக நான் போடுறேன் நாளைக்கு. இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா வீடியோ லென்த்தியாக போயிடும். இந்த 7th பாயிண்ட்டு, இந்த விஷயத்த நான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கொம்பனாலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. 7th பாயிண்ட் பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த போலில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத தயவுசெய்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.